Hello friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல சூப்பரான நல்ல சுவையான கொழுக்கட்டை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இத வந்து நம்ம பிடி கொழுக்கட்டை ஸ்டைல்ல உள்ள பூர்ணம் வச்சு சூப்பரா செய்ய போறோம். உனக்கு பூர்ணம் பண்ண தெரியுமா? இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம உள்ள வைக்க கூடிய அந்த பூர்ணம் தயார் பண்ணிரலாம். அதுக்கு ஒரு panல 1/4 கப் பொட்டுக்கடலை கூடவே 10 போல முந்திரி பருப்பு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மிதமான சூடுல நம்ம வறுத்து வச்சிடலாம். ரெடியா இருக்கு. இப்போ இத வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திட்டு கூடவே வாசனைக்காக 2 ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா அரைச்சு வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல 1/2 கப் துருவுன தேங்காய் கூடவே நம்ம அரைச்சு வச்சிருக்க பொட்டுக்கடலை முந்திரி பருப்பு கடைசியா 1 டீஸ்பூன் போல நெய் சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி கலந்துட்டு நம்ம ஓரமா வச்சிடலாம். உள்ள வைக்கக்கூடிய பூர்ணம் ரெடியா இருக்கு. நான் வந்து இனிப்புக்கு எதுவுமே இப்போ சேர்க்கல. நம்ம வந்து வெல்ல பாகு பண்ணதுக்கு அப்புறமா சேர்த்தா சரியா இருக்கும். இப்போ இதை வந்து ஓரமா வச்சிடலாம். அடுத்தது கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி பண்ணி வச்சிடலாம். நான் இன்னைக்கு வந்து 1 கப் கடையில வாங்கின இடியாப்ப மாவு எடுத்திருக்கேன். இடியாப்ப மாவு இல்லைன்னா கொழுக்கட்டை மாவுன்னு கிடைக்கும்ல, அது எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம வந்து வீட்டிலே செஞ்சுக்கலாம். நம்ம போன வருஷம் கொழுக்கட்டை பண்ணும்போது வீட்டிலே மாவு செஞ்சோம், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துடலாம். ஒரு பேனில் மாற்றிட்டு லைட்டாக மிதமான சூடில் ஒரு 2 நிமிஷம் போல் நம்ம வறுத்து எடுத்து வச்சிடலாம். இப்போ இதை எடுத்து மாற்றி வச்சிடலாம். அடுத்தது வெல்ல பாகு தயார் பண்ணிடலாம். இதுக்கு நான் இன்னைக்கு 3/4 கப் பவுடர் பண்ண வெல்லம் எடுத்திருக்கேன். இது வந்து 150 கிராம். இதை வந்து ஒரு பேனில் மாற்றிட்டு கூடவே 1 கப் தண்ணி சேர்த்துட்டு வெல்லம் கரைஞ்சதும் இதை வந்து வடிகட்டி வச்சிடலாம். அப்போ ஏதாவது தூசி அழுக்கு இருந்துச்சுன்னா வந்துடும். இப்போ இதில் இருந்து கொஞ்சமாக 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் போலவே போதும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல பூர்ணம், அதில் சேர்த்துட்டு உருண்டை பிடிக்கிற அளவு வரணும். ஏன்னா ரொம்ப பாகு சேர்த்துட்டோம் அப்படின்னா உள்ளே வைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால லைட்டாக பிடிக்கிற பதம் வந்தாலே போதும். இப்போ மீதி இருக்கிற பாகை அதே பேனில் மாற்றிக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் போல் நெய். இந்த மாதிரி கொதிச்சதும் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம் அரிசி மாவு, அதை உள்ளே சேர்த்துட்டு மிதமான சூடுல இருக்கட்டும். இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுறணும். அது எல்லாமே கொஞ்சம் கெட்டி ஆகணும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா கெட்டியானதும் இதை வந்து நம்ம இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். மாவு ரெடியாக இருக்கு. இதை வந்து மூடி போட்டு வச்சுக்கோங்க, இல்லைனா வந்து காஞ்சு போயிடும். இது வந்து கை வைக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணலாம். வச்சிடலாம், இருக்கட்டும். இது சூடாக இருக்கு, கொஞ்சம் ஆற வச்சு தரட்டா? ரொம்ப ஆறுறது வரைக்கும் வெயிட் பண்ணிடாதீங்க, அப்புறமா வந்து ஷேப் பண்ணுறதுக்கு வராது. அதனால கொஞ்சம் கை வைக்கிற சூடு வந்ததுமே இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து நல்லா கொஞ்சம் ஃப்ளாட்டாக தட்டிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல பூர்ணம், அதுலேருந்து ஒரு பால் எடுத்து வச்சுட்டு அப்படியே சுற்றிட வேண்டியது தான். நம்ம விருப்பப்பட்டால் ரவுண்டாகவே வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா பிடி கொழுக்கட்டை பண்ணுற ஸ்டைல்லையும் நம்ம பண்ணலாம். எது பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். எப்போவுமே கொழுக்கட்டை மாவை மூடி வச்சுக்கோங்க, இல்லைனா வந்து காஞ்சி போயிடும். ரெடியாக இருக்குது. இனி இதை வந்து நம்ம வேக வைக்கணும். இட்லி குக்கரில் ஆவி வந்ததுக்கு அப்புறமா உள்ளே வச்சுட்டு 8லேருந்து 10 நிமிஷம் போல் நம்ம வேக வச்சா சரியாக இருக்கும். மிதமான சூடில் வச்சிடலாம். ஆவி போதா? சூப்பராக ரெடியாக இருக்கு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. உள்ள அந்த பூர்ணம், வெளியே அந்த கொழுக்கட்டை மாவு எல்லாமே சேர்ந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். அடுத்து என்ன வரும்? நாவின் சுவையரம்புகள் மலரட்டும் சொல்லு. நாவின் சுவையரம்புகள் மலரட்டும். நீ தள்ளி போடா.